கபீர் எப்போதும் கிட்டத்தட்ட இருந்தான் என்ற வகை பையன். கிட்டத்தட்ட சாப்பாட்டிற்கு வீட்டில் இருந்தான். கிட்டத்தட்ட அம்மாவின் அழைப்புகளுக்கு பதில் சொன்னான். கிட்டத்தட்ட தூங்குவதற்கு முன்னர் வீட்டுப்பாடம் முடித்தான். பெரும்பாலான இரவுகளில் பள்ளியில் தாமதமாக இருந்தான். படிப்பதற்காக இல்லை, வீட்டிற்கு போகாமல் இருந்தான். குடும்பம் காத்திருப்பதை நிறுத்திவிட்டது. தங்கை அவனுக்கு சாப்பாடு வைப்பதை நிறுத்திவிட்டாள். அடுத்த வாரம் சரி செய்வேன் என்று சொல்லிக் கொண்டான். 8 மாதங்களாக அடுத்த வாரம் என்று சொல்கிறான். அன்று இரவு 10 மணிக்கு பள்ளியை விட்டு கிளம்பினான். லிஃப்டில் 14 அழுத்தி சுவரில் சாய்ந்து கண்களை மூடினான். மாடி எண்கள் ஏறுவதை பார்க்கவில்லை, ஒருபோதும் பார்ப்பதில்லை. இந்த லிஃப்டில் 10,000 முறை ஏறியேற்றும்போதும் ஏறியிருக்கிறான். கதவுகள் திறந்தன. தலை தூக்காமல் வெளியே சென்றான். அரை கதவை தொட கை நீட்டிய போது தவறான சுவரை தொட்டான். அப்போதுதான் லிஃப்ட் மேலே உள்ள டிஸ்பிளே பார்த்தான். 13 என்று காட்டியது. திரும்புவதற்கு முன்னர் கதவுகள் அவன் பின்னால் மூடின. லிஃப்ட் கால் பட்டன் அழுத்தினான். எதுவும் இல்லை. மீண்டும் அழுத்தினான். எதுவும் இல்லை. மிகவும் அமைதியாக நின்று நடைபாதையை பார்த்தான். அதே கார்பெட், அதே சுவர்கள், அதே அறை எண்கள், எல்லாமே அதே. தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். தவறுதலாக 13 அழுத்தினாய், சாதாரணம், லிஃப்ட் வரும். 3வது முறை பட்டன் அழுத்தினான். விளக்கு மினுமினுத்தது. 1404 அறையிலிருந்து அவன் அறைக்கு நேர் எதிரே தொலைக்காட்சி சத்தம் கேட்டது. அன்று காலை கிளம்பும்போது குடும்பம் பார்த்து கொண்டிருந்த அதே நிகழ்ச்சி. அதுவும் தற்செயல் என்று சொல்லிக் கொண்டான். 1404க்கு நடந்து கதவில் காது வைத்தான். அம்மாவின் குரல். சிரிக்கிறாள். உண்மையாக அவன் சாவி வேலை செய்தது. அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள 10 வினாடிகள் நின்றான். 14வது மாடி அறைக்கான சாவி 13வது மாடி கதவில் வேலை செய்தது. அந்த ஒரு உண்மை அவனிடம் மீதமிருந்த எல்லா விளக்கங்களையும் தகர்த்தது. தள்ளி திறந்தான். அம்மா சமையலறையில். அப்பா செய்திகள் பார்க்கிறார். தங்கை தரையில் படிக்கிறாள். எல்லாமே வெப்பமாகவும் அவன் விட்டு வந்தது போலவும் இருந்தது. மேசையில் அவன் சாப்பாட்டை சாப்பிட்டு அவன் உடையை அணிந்து அவன்தான் இருந்தான். மற்ற கபீர் அம்மா திரும்பி சமையலறை போகும் வரை காத்தான். பிறகு கவையை வைத்து அமைதியாக எழுந்து கதவுக்கு வந்தான். கபீரை பார்த்து சொன்னான், உள்ளே வா. அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் தெரிவதற்கு முன்பு நாம் பேச வேண்டும். மற்ற கபீர் நடைபாதை கதவு நிலையில் நின்று குடும்பம் கேட்காமல் இருக்க குரலை தாழ்த்தி பேசினான். சொன்னான், நான் உன் எதிரி இல்லை. யாரோ தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு வருவதை தொடர்ந்து தவிர்க்கும் போது என்ன நடக்கும் என்பதுதான் நான். சாப்பாடை தவிர்த்தாய், அழைப்புகளை தவிர்த்தாய், தங்கையின் நிகழ்ச்சிகளை தவிர்த்தாய், எல்லாவற்றையும் தவிர்த்து அடுத்த வாரம் என்று சொன்னாய். அதனால் வீடு தவிர்க்காதவரை தேடியது. நிறுத்தினான். உன் வாழ்க்கையை நான் எடுக்கவில்லை, நீ அதை திறந்தே வைத்தாய். அது உண்மை இல்லை என்று கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் போன் பார்க்காமல் தங்கை வீட்டுப்பாடம் செய்வதை பார்த்தது எப்போது என்று நினைவுக்கு வரவில்லை. அந்த மேசையில் அமர்ந்து போக வேண்டும் என்று நினைக்காமல் இருந்தது எப்போது என்று தெரியவில்லை. லிஃப்ட் கால் பட்டன் தானாக எரிந்தது. கதவுகள் திறந்தன. கபீர் ஏறி 14 அழுத்தினான். திரும்பி பார்க்கவில்லை. கதவுகள் மூடின. ஒரு மாடி மேலே சென்றான். அறைக்கு நடந்தான். சாவியை பூட்டில் போட்டான். உள்ளே சென்றான். அம்மா தலை தூக்கி சொன்னாள், தாமதமாக வந்தாய், சாப்பாடு குளிர்ந்து விட்டது.
அமர்ந்தான். போனை பாக்கெட்டில் வைத்தான். தங்கை வீட்டு பாடம் செய்வதை பார்த்தான். வெப்பமாக இருந்தான். இங்கே இருந்தான். வீட்டில் இருந்தான். மாடி 13 ஒரு விளக்கு அணைந்தது. அந்த லிஃப்டில் ஏறியது உண்மையான கபீர் தானா? யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அன்று இரவு வீட்டிற்கு வந்தவர் இனி சாப்பாட்டை தவிர்க்கவில்லை. தங்கை அவனில் ஏதோ வித்தியாசம் கண்டால் என்னவென்று சொல்ல முடியவில்லை.